10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 38. உலகை மாற்றிய பயணங்கள். ஆகாய விமான பயணத்தால் எந்த பெரிய மாற்றமும் ஏற்பட்டுறாது. மாறா கப்பல் பயணம் சவால் நிறைஞ்சது, அனுபவம் தரக்கூடியது. பயணம்லாம் நம்மக்கிட்ட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்ற பொருளில் தான் ஒவ்வொரு மனுஷனும் தான் சாகரத்துக்குள்ளே 10,000 மைல் பயணம் செய்யணும், 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணுன்ற ஒரு சீன பழமொழி தோன்றுச்சு. படிப்பறிவும் பட்டறிவும் ஒரே புள்ளியில் சேரும் பொழுது மனுஷன் பூத்து குலுங்க முடியும். ஆனால் பயணங்கள் நம்ம செல்கிற இடத்துல ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்படி பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ஃபிலடெல்ஃபியாவில் தெரு விளக்குகள் தோன்ற காரணமாக இருந்தார். தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியோட பயணம் சுதந்திர வேட்கையை தூண்ட காரணமாக இருந்துச்சு. எண்ணற்ற பயணங்கள் உலகோட வாழ்க்கை முறையே ஒட்டுமொத்தமாக மாற்றுச்சு. அந்த காலத்தில் ஆகாய விமானம்லாம் கிடையாது. ஆகாய விமான பயணத்தால் எந்த ஒரு பெரிய மாற்றம்லாம் ஏற்பட்டுறாது. கடல் பயணங்கள் மாலுமிகள் போகிற இடங்களில் ஏற்படைய தாக்கம் ரொம்ப அபரிதமானது. கப்பலில் பயணம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். கரையிலேருந்து பார்க்குறப்போ கடல் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனப்பா எங்கே பார்த்தாலும் நீல கம்பளம் விரித்து போன்ற பரப்பு மனசுக்கு சோர்வையும் உடலுக்கு அயற்சியும் ஏற்படுத்தும். எப்போ தர தெரியும்னு ஏங்க ஆரம்பிச்சிடுவோம். தூர கிழக்கு கதை ஒன்று இருக்குது. ஒருவன் டிராகன்களை ரொம்ப நெருக்கமாக நேசிச்சானா. எனவே அவன் வீட்டில் கதவு, சுவர், கோப்பைகள் எல்லாத்துலேயும் டிராகனை வரைஞ்சி வச்சுருந்தான். அவன் படுக்க விருப்பிலும் டிராகன் படம் தான். இது அறிந்த டிராகன் இவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறானேன்னு சொல்லி நினச்சி அவனுக்கு நேரில் போய் தரிசனம் கொடுக்கணும்னு விரும்புச்சு. எனவே அவன் வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியாக ஒரு நாள் தலையை உள்ளே நீட்டுச்சு. அவன் மகிழ்ச்சி அடைவான்னு அதை எதிர்பார்த்துச்சு. ஆனால் அவனும் அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு பதறி ஓடினான். நான் தான் நீ நேசிக்கிற டிராகன்னு சொல்லி அதை அவனை நோக்கி ஓடிச்சு. அவன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மேலும் அலறினான். அப்போ தான் டிராகனுக்கு புரிஞ்சுது, தன்னை படமாக நேசிக்கிற ஒருவன் நிஜமாக நேசிக்கிறது ரொம்ப கடினம்னு சொல்லிட்டு. பழைய ஏற்பாட்டில் மனுஷன் கடவுளை அடைய வானுரையே ஒரு கட்டடம் வந்து எழுப்பினானாம். அந்த கோபுரம் தன்னை அடைஞ்சு விடக்கூடாதுன்றதுக்காக அவங்கெல்லாம் வெவ்வேறு மொழியில் பேசுகிறபடி கடவுள் செஞ்சுட்டாராம். அவங்க தொடர்ந்து பணிபுரிய முடியாமல் குழப்பத்தை அடைஞ்சாங்களாம். ஒரு பேசுகிற மொழி இன்னொருத்தருக்கு புரியலையாம். உளறுவது போல இருந்துச்சான். அதை பேபல் கோபுரம்னு குறிப்பிடுவாங்க. இந்த பேபல் என்றால் உளறுதல்னு பொருள். இந்த பேபல் இருந்த இடம் தான் பாபிலோனியா. பேபல்ல இருந்தால் பாபிலோனியா வந்ததுன்னெலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கும் அடுக்ககங்கள் ஒவ்வொன்றுமே டவர் ஆஃப் பேபல் ஆயிடுச்சு. மனுஷ இன விஞ்ஞான வளர்ச்சி அடைகிறப்போ தன்னை குறுக்கிக்குது. இப்போ மேற்கொள்ளப்படும் பயணங்கள் சுகத்திற்காக மேற்கொள்ளப்படுறதால எதையும் கற்றுக்கிறது இல்லை. வீடு போலவே இன்னொரு வீடு, நான் வீட்லேயே நம்ம இருந்துட வேண்டியது தான். ஆனால் அந்த காலத்தில் பயணத்திற்கு புறப்பட்டாலோ படையில் சேர கிளம்பினாலோ திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்களா திரும்பி வந்தால் தான் உண்டு. வழியில் அவங்க தொடர்பு கொண்டு பேச எந்த விதமான தொடர்பு சாதனங்களும் கிடையாது. போகிற வழியில் இறப்பவங்களை கடலுக்குள்ளேயே தூக்கி எறிஞ்சிட்டு பயணத்தை தொடர்வாங்க. இதுவரை கேள்விப்பட்டிராத மனிதர்களோட தீவுகள், உணவு வகைகள்னு ஒழிச்சு வச்சிருக்க சுவாரஸ்யம் பயணத்தை ரொம்ப சுவையூட்டும். பயணம் போகிறவங்களால புது பிரதேசங்கள்லாம் அறியப்படும், புதிய பொருட்கள்லாம் அறிமுகமாகும். பயணத்துக்கு அப்புறம் புதிய பரிமாணத்தில் நாகரிகம் பரிமாண வளர்ச்சி பெறும். மறுபடி திரும்ப பயணம் போவாங்க. பொருளாதார மாறுதல்கள் நேட்டு மறுபடி இது தொடரும். இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சீனா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து கடற்கரை வர்த்தகம் பெரிய அளவில் இருந்துச்சு. இந்த மக்கள் கப்பல் கட்டுறதுல கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. இவங்க கடற்கரையை ஒட்டி இருக்கிற தீவுகளை கையகப்படுத்தி குடியேறினாங்க. பசிபிக் பெருங்கடலோட சில பகுதிகளில் இவங்க பயணம் செஞ்சாங்க. பட்டுப்பாதை, வாசன வழி ஆகியவை கடல் வழியே சீனா, ஜப்பான், அரேபியா, இந்தியா, தென்கிழக்கு ஆசியா, இந்தோனேஷியா தீவுகள் ஆகியவற்றை இணைச்சுது. முதல்ல வாசன பொருட்களாலும் பட்டு துணியாலும் வசீகரிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகள் பெரிய அளவில் கடற்பயணங்களுக்கு நிதியுதவி செஞ்சிச்சு. கூடவே அறிவை அதிகரிக்கிற தாகமும் புதிய இடங்களை பார்க்குற ஆர்வமும் இந்த பயணங்களை தீவிரப்படுத்துச்சு. புதியவை அறியும் பொருட்டு எந்த நோக்கமும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் ரொம்ப முக்கியமானது. எந்த பொருளுமே வாங்க வேணுன்ற விருப்பம் இல்லாமல், நோக்கமே இல்லாமல் ஒரு நாள் நகர பேருந்தில் பாரிமுனையிலிருந்து தாம்பரம் வர பயணம் செஞ்சு பார்த்தா அந்த அனுபவமே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படி மேற்கொள்ளப்பட்ட பயணங்களில் பாலினேசியர்களும் மெலனேசியர்களும் எதிர்கொண்ட பயணங்கள் காலத்தால் முற்பட்டது. இவங்க கடல் வழி போக்குவரத்தில் சில சிரமங்களுக்கு தீர்வெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. தங்களோட சொந்த தீவுகளுக்கு வெகு தொலைவில் பல வெற்றிகரமான குடியிருப்புகளை அமைச்சாங்க. டோங்கா தீவுகளுக்கோ பிஜி தீவுகளுக்கோ இவங்க மேற்கொண்ட பயணங்கள் மேற்கத்திய உலகில் தொடக்க கால பயணங்களாக இருந்துச்சு. கிமு 2000 வாக்கில் ஃபினீஷியர்கள் உலகத்திலேயே சிறந்த கடற்பயண இனம்னு சொல்லிட்டு பெருமை அடைஞ்சாங்க. இவங்க பண்டைய உலகின் கடற்படை போக்குவரத்து சாதனையாளர்கள் என்று இன்னைக்கு கூட அறியப்படுறாங்க. மத்திய தரைக்கடல் பகுதியில் இவங்க வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தாங்க. ஆனால் வியாபார வழிகளையும் தங்களுக்கு தெரிந்த நுட்பங்களையும் தாங்கள் கண்டறிந்தவற்றையும் ரகசியமாகவே வச்சுட்டு இருந்தாங்க.
காற்று வீசு திசைகள் பற்றியும் நீர் சுழல்கள் குறித்தும் இவங்களுக்கு இருந்த ஆழமான அறிவு இவங்கள முன்னணி மாலுமிகளாக்குச்சு. வட அமெரிக்க பிரிட்டானிய தீவுகள் வரை இவங்க சர்வசாதாரணமாக போயிட்டு வந்தாங்க. சிடார், ஃபைன், பாலவி, அன்னநுலாடை போன்றவற்றை விற்றாங்க. நத்தையிலேருந்து செய்த இளம் சிவப்பு நிற சாயத்தினால் ஆன துணிகளை விற்றாங்க. இது அப்போ ரொம்ப கிராக்கியாக இருந்துச்சு. மது, கைவேலைப்பாடு, உலோகம், உப்பு, கருவாடு போன்றையும் இவங்க விட்டுற லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஃப்ளைனி ஃபினிஷியர்கள் தான் முதல்ல கண்ணாடி செய்கிற விதியை கண்டுபிடிச்சாங்கன்னு எழுதுகிறாங்க. இவங்களோட முக்கிய பங்களிப்பு ஒளி வடிவ எழுதுமுறை, அதாவது ஃபோனிட்டிக் சிஸ்டம்ன்ற முறையில் மேற்கத்திய உலகில் முதல் வரிவடிவ எழுத்து இவங்களால தான் வந்துச்சு. பினீசியர்களுடைய 2 பயணங்கள் பற்றி சரித்திர எழுத்தாளர் ஹீரோடோட்டஸ் குறிப்பிடுறாரு. ஆப்பிரிக்காவை சுற்றி வர மேற்கொண்ட அந்த பயணங்களில் ஒன்று வெற்றிகரமாகவும் இன்னொன்று தோல்வியிலையும் முடிஞ்சுது. சடாஸ்பஸ் என்ற இளைஞன் அந்த ஊர் பெரிய குடும்பத்து பெண்ணை கற்பழித்ததால் கடும் கோபத்துக்கு ஆளானான். அரசர் தெசஸ் அவனை தண்டிக்க கூரான ஆயுதத்தால் கொலை செய்யுமாறு கடுமையான ஒரு உத்தரவு பிறப்பிச்சாராம். அவன் தாய் அரசர்கிட்ட மரணத்தை தவிர வேறு தண்டனை விதிக்குமாறு மன்றாடினாலாம். அரேபிய வளைகுடா வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றி வரும்படி தீர்ப்பு திருத்தி எழுதப்பட்டுச்சான். அந்த இளைஞன் எகிப்தில் ஒரு கப்பலும் உடன் செல்ல மாலுமிகளும் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு ஜிப்ரால்டர் ஜலசந்தி வழியாக பயணம் மேற்கொண்டானான். பயணங்கள் முடிவதில்லை, அவை செல்ல செல்ல நீண்டுக்கிட்டே போகுன்றது அவனுக்கு புலப்பட்டது. அவன் எகிப்துக்கு திரும்பி வந்தான். அரசவைக்கு போயிட்டு பயணத்தினால் தான் கண்டவற்றை விரிவாக விவரித்தான். கடற்கரையோட தெற்கு முனையில் குள்ளமான மனித இனம் பனை ஓலை ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னான். தன் கப்பல் மேலே செல்ல முடியாதால திரும்பியதா சமாதானம் கோரினான். அவன் விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்படல. அவனுக்கு விதித்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஹீரோடோட்டஸ் குறிப்பிட இன்னொரு ஆப்பிரிக்க பயணம் எதிர் திசையில் கடிகார சுழற்சியில் நம்பிக்கை முனையை சுற்றி மேற்கொள்ளப்பட்டது. ஆப்பிரிக்க கடற்கரை பகுதிகளில் பயிர்களை விளைவிச்சு உணவு தேவையை ஈடு செய்து கொண்டே அவங்க பயணம் செஞ்சாங்க. 2 மகசூல்கள் இவங்க 2 ஆண்டுகள் பயணம் செய்ய உதவுச்சு. அதிசயப்படும் வகையில் ஒரு துறவி மேற்கொண்ட பயணம் இப்போ நினைச்சாலும் நம்ம சிலிர்க்க வைக்குது. ஒரு சாதாரண திறந்த படகுல அட்லாண்டிக் கடலையே சுற்றி 1000 கிண்ண சாதனைகளை ஒரே செயலை செஞ்சு முடித்தவர் புனித ஃப்ரெண்டன். இவர் ஒரு அயர்லாந்து துறவி. கிபி 565ஆம் ஆண்டு இவர் பயணம் மேற்கொண்டதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஹோமருடைய கதைகளைப் போல இவரை பற்றிய தகவல்கள் வாய் வழியாக சொல்லப்பட்டு கர்ணவழி கதைகளாக பரவி எழுத்தாக வடிவமைக்கப்பட்டது. வேறு சில துறவிகளுக்கு தலைமை தாங்கி இவர் பயணத்தை மேற்கொண்டார். உயிருக்கு ஒரு துளி கூட உத்தரவாதம் இல்லாத பயணம் அது. ஓக் மரத்தால் செய்யப்பட்ட மாட்டு தோளால் மூடப்பட்ட விண்ணை நோக்கும் வெட்டவெளி படகுல முதல் கட்டமாக அயர்லாந்துலேருந்து ஸ்காட்லாந்தில் உள்ள ஃபேரோ தீவுகளுக்கு போனார். பிறகு மேற்கிந்திய தீவுகளுக்கு பயணப்பட்டார். அங்கே கிரேப் பழத்தை முதல் முறை பார்த்தாரு. பஹாமா, ஃப்ளோரிடா போன்ற இடங்களுக்கு பயணம் தொடர்ந்துச்சு. திமிங்கலம் போன்ற ஒரு பெரிய மிருகம் அவர் பார்வைக்கு உட்பட்டதாக குறிப்பிடப்படுது. பனிமலைகள், எரிமலைகளை போன்றவற்றையெல்லாம் பயணத்தை நடுவே கண்டு வருகிற வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டுச்சு. அயர்லாந்துக்கு வெற்றிகரமாக திரும்பினார். கொலம்பஸ் மேற்கொண்ட பயணத்துக்கு 1000 ஆண்டுகள் முன்பே மேற்கொண்ட பயணம் அது. இது கட்டுக்கதை. அட்லாண்டிக் பெருங்கடலை திறந்த படகூட ஒருவர் கடக்க முடியுமான்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும். 1976ஆம் ஆண்டு இது சாத்தியமே என்று டிம் செவரின் என்றவர் தான் பயணித்து நிரூபித்தார். அதிர்ஷ்டமோ ஏகின்ற காற்றோ இணைஞ்சா இப்படிப்பட்ட பயணத்தை நிகழ்த்த முடியும் என உயிரை பணயம் செய்து நிரூபித்தார் இவர். நன்றி, வணக்கம். நாளையும் தொடரும் சாதனை பயணங்கள்.